இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம 4G கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை வைக்கிற பிரச்சனை இருக்காது. இப்போ மற்ற காம்படிட்டர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் வேலை அடிக்கடி வைக்கும். இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா 4G கியர் பாக்ஸு சுத்தமாக வேலையே வைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 2206 32208 என்ற பேரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கினியன் பின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக இழுவைத்திறன் கொண்டது. அதாவது நம்ம வந்து எவ்வளோ வேகத்துக்கு நம்மளால் ஓட்ட முடியுமோ அவ்வளோ வேகம் வந்து ஈஸியாக கட்டிடும். இது பார்த்தீங்கன்னா பெரிய கியர் பாக்ஸ்ன்றதுனால இப்போது மற்ற காம்படிட்டர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் ஓடாது. நம்மளது பார்த்தீங்கன்னா தண்ணியிலே ஓட்டுறாங்க. அதாவது எவ்வளோ ஈரோ கட்டாக இருந்தாலும் அழகாக கட்டிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஈரத்திலே ஓட்டுறாங்க, சூப்பராக கட்டிடும். இப்போ பெரிய கியர் பாக்ஸ்ன்றதுனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50லேருந்து 100 கட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டலாம். இப்போ காம்படிட்டர் மிஷின், அதாவது வேறு எந்த கம்பெனி மிஷின்லேயும் 300 கட்டு ஓட்டுறாங்கன்னா இதில் வந்து 350லேருந்து 400 வரைக்கும் ஓட்டலாம். அதாவது டிரைவர் கையில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் 500 கட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இது பெரிய கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், சுத்தமாக வந்து வேலையே வைக்காது. அதே போல் நாங்கள் கியர் பாக்ஸுக்கு வந்து 1 இயர் கம்பல்சரி வாரண்ட்டி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலர்லேயே மெயினான விஷயம் என்னென்னா டைட்ரு கியர். இப்போது மற்ற காம்படிட்டர் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டைட்ரு கியர் வந்து சும்மா ஒரு பின்னு மட்டும் பற்ற வச்சுட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா ஓன் டிசைன். இப்போ நம்ம ஜெய்சனோட ஓன் டிசைன் டைட்ரு கியர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பதிலாக போல்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போது சப்போஸ் இந்த பேரிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா 6303 பேரிங் போட்டிருப்போம். இதுவே போகிறது ரேர் தான். அதாவது ரொம்ப ஈரக்கட்டு ஓட்டுறாங்க, ரொம்ப டைட்டு ஓட்டுறாங்க, எப்போ ஒரு வாட்டி ஒரு 5000 கட்டுக்கு ஒரு வாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ போயிடுச்சுன்னா சிம்பிளாக கட்டிடலாம். இந்த நெட்டு மட்டும் கட்டிட்டு நம்ம கூர்பஞ்சை வச்சு அந்த போல்ட் அடிச்சுமா அந்த பக்கம் போயிடும், அதுக்கப்புறம் போட்டுடலாம். இதே நம்ம காம்படிட்டர் வேறு எதனா அதர் பிராண்டு மிஷினில் பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கும், அந்த பின்னோட பிச்சுன்னு வந்துடும். இப்போ டைட் வைக்கிறாங்க, ஓவர் டைட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் டைட் வைக்கிறாங்கன்னா பின்னோட பிச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு லேத்துக்கு போயிட்டு தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைட் வைக்கிற. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி பற்ற வச்சு மேலும் பற்ற வச்சுருந்தோம் அந்த பின்னை ஓட்டையாயிடும். ஆனால் எங்கள் பிராண்டில் பார்த்தீங்கன்னா அது போல் வாய்ப்பே இல்லை. இப்போ ஃபீல்ட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பட்டறைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. அந்த பேரிங் சப்போஸ் போயிடுச்சுன்னா இந்த நெட்டை மட்டும் கட்டிட்டு கூர்பஞ்சை வச்சு போல்ட் வச்சு அந்த பக்கத்துலாம். நன்றி, வணக்கம்.